எத்தே என்னம்மா? எத்தே இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய? எம்மாடி, இன்னைக்கு சமைக்க வேணாமா? ஏத்தே எதுவும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட போறோமா? இல்ல மருமகளே, நம்ம பக்கத்து வீட்டு மகால்ல விசேஷம், போகணுமா? ஓ, சொந்தக்கார வீட்டு கல்யாணம் போல இருக்கு, அதான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தே நீங்க மட்டும் தானே கல்யாணத்துக்கு போவீங்க, எனக்கும் உங்க மையனுக்கும் சமைக்கணும்ல. எம்மாடி, என் மகனுக்கு போன போட்டு சொல்லிட்டேம்மா, வேலையை முடிச்சிட்டு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு மகாலுக்கு வந்துருனே. நீனும் சீக்கிரமா போய் கிளம்புமா, போயிட்டு வந்துருவோம். பக்கத்துலயே இருந்துகிட்டு வரலைனா கோச்சுக்குவாமா. ஆ சரி தே, ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க போல இருக்கு, அதுக்கு தே என்னையும் கூப்பிடுறாங்க, சீக்கிரமா போய் கிளம்புவோம். ஹலோ அம்மாடி ராதிகா, கல்யாணத்துக்கு கிளம்பிட்டியாமா? எம்மா, இப்பதாம்மா காலை சாப்பாடு தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேம்மா. ஏன் மக்கா காலையில தோசையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்புறம் கல்யாணக்கார வீட்டுல போய் எப்படி சாப்பிடுவேன் நல்லா? எம்மா, மூணே தோசை தாம்மா சுட்டிருக்கேன், சாப்பிட்டுட்டு இருந்தா கிளம்பிடுவேம்மா. எம்மாடி, வரும்போது மருமையினையும் கூட்டிட்டு வாமா. ஆ சரிம்மா, நேத்தே சொன்னீங்கல்ல, அதான் இன்னைக்கு லீவு போட சொல்லிட்டேம்மா ஆபீஸுக்கு. ஏன் மகள்ல எல்லும் சொன்னா என்னையால இருப்பா? சரி மக்கா, டக்கு புக்குன்னு சீக்கிரமா கிளம்பி வாங்க, லேட்டா போனா கோச்சுக்குவாமா. ஆ சரிம்மா, இந்தா கிளம்புறோம். சரி, நம்மளும் சீக்கிரமா போய் கிளம்புவோம். என்ன மருமகளே, பக்கத்துலயே இருந்துகிட்டு இப்படி லேட் ஆக்கிட்டியே பாரு, வந்தவங்க எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க போல இருக்கு, சீக்கிரமா வா. எத்தே கொஞ்சம் துணிலாம் கிடந்துச்சு, அதை துவைச்சு போட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு தே. இப்ப என்னத்தே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறமாட்டி போய் சாப்பிட வேண்டியதானே? அம்மாடி, உட்கார்ந்தாலாம் இடம் கிடைக்காதுமா. எத்தே பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வருவோம் தே. அதெல்லாம் எல்லாரும் சொல்லிருப்பாங்கம்மா. என்னம்மா, நல்லா இருக்கியா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? மாமனார் மாமியார் நல்லா இருக்காங்களா? வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க? நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க? அடியே, என்ன டீ, உன் கல்யாணத்துக்குலாம் நாங்க வந்திருக்கோம், அதுக்குள்ளே மறந்துட்டியே. உங்க அப்பாவோட ஒண்ணு விட்டு சொந்த முடி. ஓ அப்படியா, சரி சரி, உட்காருங்களே. இல்லம்மா, காலையில இருந்து சாப்பிடாம கிடைக்க, வயிறு வேற கப கப கபன்னு பசிக்குது, போய் சாப்பிட போறோம். சாப்பிடுறதுல ஒரே கூட்டமா இருக்கு, அங்க போனாலும் நிக்கத்தான் செய்யணும், நீங்க இங்கேயே உட்காருங்க. லயன்ல நின்னுதாமா சாப்பிடணும், உட்கார்ந்தாலாம் வேலைக்காகாது. சரி, எனக்கு கொஞ்சம் உள்ளக்க வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, சரி, உங்க அம்மா அப்பாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு. சரி. எத்தே யாரு தேவுக? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களை தெரியலையே. யாருக்கு தெரியும், கல்யாணக்கார வீட்ல யார பார்த்தாலும் விட்டாம பேசணும். என்னத்தை சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. என் மருமக இன்னும் மக்காவே இருக்காளே. அம்மாடி, இது யார் வீட்டு கல்யாணம்னே தெரியாதுமா. எப்பயும் பக்கத்துல இருக்கிற மகள்ல எந்த கல்யாணம் வச்சாலும் எந்த விசேஷம் வச்சாலும் நாங்க வந்து சாப்பிடுவோம், அதான் உலக வழக்கம். என்னத்தை சொல்றீங்க, இது தெரியாத கல்யாணமா? எத்தே இப்படிலாம் வந்து சாப்பிட கூடாது தே, வாங்கத்தே போயிருவோம். அம்மாடி, ஏமா பயப்படுற? நாங்க காலங்காலமா இப்படித்தாம சாப்பிடுவோம். அம்மாடி, வாய மூடுமா, நீ சாக்காகிறத பார்த்து எல்லாரும் சந்தேகப்பட போறாங்க. ஜெண்டில வந்து நல்ல புல் கட்டு கட்டிட்டு போயிரணுமா. எத்தே அங்கிட்டு பாருங்க தே, ஒரு வயசானவர் நம்மள நோக்கித்தே வந்துகிட்டு இருக்காரு. வாங்கம்மா, வாங்க வந்து உட்காருங்கம்மா. அம்மா, நீங்க பொண்ணு வீட்டுக்காரவங்களா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களா? அண்ணாச்சி, நாங்க பொண்ணு வீடும் கிடையாது, மாப்பிள்ளை வீடும் கிடையாது, மகளுக்கு ஏத்த வீடு. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, இந்த மகளுக்கு பக்கத்துலவே இந்த வீடு இருக்கு. இந்த மகள்ல என்ன விசேஷம் நடந்தாலும் நாங்க வந்து சாப்பிட்டுருவோம். அட பாவிகளா, லட்ச லட்சமா செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்தினா நோகாம வந்து சாப்பிட்டுட்டு போறாங்களே. எத்தே நம்மள பாத்துட்டு அந்த ஆளு சாக்காய் போறாரு தே. மருமகளே, அவர் சாக்காய் போனா என்ன, வீக்காய் போனா என்ன, நம்ம வேலை சாப்பிடுறது. அம்மா, என்னம்மா பக்கத்துலயே வீட வச்சுக்கிட்டு இம்புட்டு லேட்டா வாரீங்க? அதிகா வாமக்கா வா, உன் அண்ணி கறிதாம லேட் ஆக்கி புட்டா. எத்தே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்போ, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தே. தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்னே. ஏமக்கா ராதிகா, சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா, முத பந்தியிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டேன், கூட்டம் அதிகமா இருக்குல்ல. ஏய் எப்பா, தெரியாத கல்யாணத்துல மொத ஆளா போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாளே, பத்தாததுக்கு புருஷனையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அம்மாடி, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டியா, இல்ல கூச்சப்பட்டு உட்கார்ந்திருந்தியா? மூணு காட்டி தாமா கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன், முன்னாடி மாதிரிலாம் சாப்பிட முடியலம்மா. எத்தே, மட்டன் பிரியாணி அமோகமா இருக்குது, அப்படி பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு தே. அப்படியே மருமையனே. சீக்கிரமா போய் சாப்பிடுங்க, கூட்டம் அலம் மோதிக்கிட்டு இருக்கு. என் மாமியாருக்கு ஏத்த மருமையனே வச்சிருக்காரு. மருமையன் கையில என்ன பை மாதிரி வச்சிருக்காங்க, என்னம்மா அது? அம்மா, மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சுல, அதான் 2-3 பார்சல் வாங்கி இந்த கவர்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு போறோமா, நைட்டு சாப்பாட்டுக்கு ஆயிக்கிறோம்ல. சரிம்மா சரிம்மா. சரிம்மா, ரொம்ப சாப்பிடவும் தொண்டைக்குள்ள நிக்கிது, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியா வரும். நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க.
சரி ராதிகா. அண்ணி நீங்களும் 2-3 பார்சல் வாங்கிக்கிறீங்க, அப்பதான் நைட்டு சாப்பாட்டுக்கு ஆயிக்கிறோம். அண்ணனுக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அண்ணி. சரிம்மா. தே பிரெட் அல்வா இங்க சூப்பரா இருக்குதே, அதை கேட்டு வாங்க, நான் மறந்துட்டேன். நீங்க வரும்போது ஒரு கப்பு நிறைய வாங்கிட்டு வாங்க தே. சரிங்க மருமகனே, வாங்கிட்டு வரேன். ஓசி சாப்பாடு சாப்பிட என்னமா அழையுதுக. பூரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா விட்டா இந்த மகாலையே தூக்கிட்டு போயிருங்க போலயே.